إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وَكُلَّ بِدْعَةٍ ضَلَالَةٍ وَكُلَّ ضَلَالَةٍ فِي النَّارِ. அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். சத்திய மார்க்கத்தை எடுத்துரைத்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்கள் மீதும் அன்னார்களை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அனைத்து நல்லடியார்கள் மீதும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் கருணையும் அவனுடைய ரஹ்மத்தும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. இறைவனால் கடமையாக்கப்பட்ட ஜும்மா என்ற கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வினுடைய மாளிகையில் அமர்ந்திருக்கின்ற அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய ஜும்மா உரையில் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சிறப்புகளும் அவர்களின் வாழ்வு தரும் படிப்பினைகளும் என்ற தலைப்பின் கீழ் ஒவ்வொரு முஸ்லிமும் தெரிந்திருக்க வேண்டிய முக்கியமான சில செய்திகளை தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். அன்புள்ள சகோதரர்களே, இப்ராஹிம் நபியின் வாழ்க்கையில இருந்து பல்வேறுபட்ட படிப்பினைகளை நாம் அடைந்து கொள்ள முடியும். இப்ராஹிம் நபியை ஹஜ்ஜுடைய மாதத்தில் மாத்திரம் நினைத்துவிட்டு அப்படியே மறந்து விடுவது கூடாது. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஒவ்வொரு நாளும் நாம் நினைக்க வேண்டும். அந்த அளவுக்கு அவருடைய வாழ்க்கையில் பல்வேறுபட்ட படிப்பினைகளை அல்லாஹ் வைத்திருக்கின்றான். ஒவ்வொரு நாளும் இப்ராஹிம் நபியை நினைப்பதற்காக வேண்டி இஸ்லாம் நமக்கு ஏற்படுத்தியுள்ள அம்சம் என்னவென்றால், தொழுகையில் அத்தஹியாத்தை கட்டாயம் ஓத வேண்டும். அந்த அத்தஹியாத்தில் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத் அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத் என்கிறோம். இதிலே நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பெயர் 4 தடவை இடம்பெற்றுள்ளது. இப்ராஹிம் நபிக்கு இறைவா நீ எப்படி அருள்களையும் பரக்கத்துகளையும் உன்னுடைய ரஹ்மத்துகளையும் வழங்கினாயோ, அவருடைய குடும்பத்திற்கு எப்படி அருள் செய்தாயோ, அதே போன்ற அருள்களையும் பரக்கத்தையும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்திற்கும் வழங்கி விடுவாயாக என்று துஆ செய்கின்றோம். எனவே நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நினைக்கப்பட வேண்டிய ஒரு மனிதர் தான் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இவரை குர்ஆனில் அல்லாஹ் தஆலா உலகத்தில் யாரையும் புகழாத அளவுக்கு புகழ்கின்றார். ஏனென்றால் இவர் அல்லாஹ்வின் விருப்பப்படி வாழ்ந்தவர். எந்த அளவுக்கு என்றால், அல்லாஹ் சொன்னதை எல்லாத்தையும் கேட்டார், எதிலும் மாறவில்லை. அந்த அளவுக்கு அல்லாஹ் எதை சொன்னாலும் தன் உயிருக்கு ஆபத்து என்றாலும் தன்னுடைய மானம் மரியாதையை பார்க்காமல், குடும்பத்தை பார்க்காமல், என்னுடைய குடும்பங்கத்தை விட, என்னுடைய பிள்ளைகளை விட, ஊரை விட இறைவா உன் நேசம்தான் என் மனதில் பதிந்திருக்கிறது என்பதை தன்னுடைய வாழ்க்கையில் எல்லா கட்டங்களிலும் காட்டி இறைவனுடைய அன்பை, ரஹ்மத்தை, அருளை பெற்ற ஒரு மனிதராக நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கின்றார்கள். குர்ஆனில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அல்லாஹ் இப்ராஹிம் நபியை தன்னுடைய நண்பனாக ஆக்கிக் கொண்டான் என்று. நாம் இறைவனை நேசிப்போம்,
ஆனால் அல்லாஹ் நம்மை நேசிப்பதே பெரிய விஷயம். அது எல்லாருக்கும் கிடைக்காது. அல்லாஹ் ஒரு மனிதனை நேசித்து தன்னுடைய நண்பன் என்ற இடத்தில் அவரை தூக்குவது என்றால் அவர் அல்லாஹ்வின் மாபெரும் ஒரு அன்பை பெற்றவராக இருந்தால்தான் அல்லாஹ்வின் நண்பன் என்ற இடத்தில் அடையலாம் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, முஸ்லிமில் வரக்கூடிய ஒரு ஹதீஸில் ஒரு மனிதர் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் யா கைரல் பரியா, படைப்பினங்களிலேயே சிறந்தவரே என்று நபியை அழைத்த போது நபி அவங்க சொல்றாங்க, தாக்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அது நான் இல்லை, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் படைப்பினங்களிலேயே சிறந்த படைப்பு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்றால், படைக்கப்பட்ட மனித குலத்துல சிறந்த ஒரு படைப்பாக அல்லாஹ் அவரை ஆக்கி இருக்கிறான் என்பதை இந்த ஹதீஸிலிருந்து நாம் அறிந்து கொள்ள முடியும். அல்லாஹ் தஆலா நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு என்ன சொல்கிறான் என்றால், இன்னி ஜாயிலுக்க லின்னாசி இமாமா, இப்ராஹிம் நபியே, உம்மை நாம் உலக மக்களுக்கு இமாமாக ஆக்குகிறேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். உலக மக்களுக்கு இமாம் என்றால் வாழ்க்கைக்கு உரிய வழிகாட்டி, அவர்தான் இமாம் என்பவர். அப்ப இப்ராஹிம் நபியை போல நாம் வாழ வேண்டுமா? அவருடைய வாழ்க்கையில நமக்கு ஏகப்பட்ட படிப்பினைகளை அல்லாஹ் வைத்திருக்கின்றானா. அதற்காக வேண்டிதான் அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், நபியே உம்மை உலக மக்களுக்கே இமாமாக ஆக்கி வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனில் பாராட்டி பேசுவதால், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் நாம் எம்முடைய இமாமாக, வாழ்க்கையின் வழிகாட்டியாக ஏற்று ஆக வேண்டும். குர்ஆனில் அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்றான், குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், இன்னனி ஹதானி ரப்பி இலா சிராத்தி முஸ்தகீம், இறைவன் எனக்கு ஹிதாயத்தை வழங்கி இருக்கிறான், நேர்வழியை காட்டி இருக்கின்றான். அந்த நேர்வழி எப்படியாப்பட்ட நேர்வழி என்றால், தீனங் கியமம் மில்லத இப்ராஹிம, இப்ராஹிம் நபியின் மார்க்கம், அந்த மார்க்கம்தான் நேரான பாதை. அந்த பாதையை தான் அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காட்டி இருக்கின்றான் என்பதை அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கிய மார்க்கம் இப்ராஹிம் நபியின் மார்க்கம் தான். குர்ஆனில் இன்னொரு இடத்தில் அனித்தபி மில்லத இப்ராஹிம ஹனீஃபா, தூய்மையாக மார்க்கத்தை பின்பற்றிய இப்ராஹிம் நபியின் மார்க்கத்தை நபியை நீர் பின்பற்றுவீராக என்று அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டளையிடுகின்றார். அப்ப இப்ராஹிம் நபிக்கு அல்லாஹ் காட்டிய, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் காட்டிய வழி இப்ராஹிம் நபியின் வழி. அந்த வழியைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்பற்ற வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். அன்புள்ள சகோதரர்களே, சில நபிமார்களை காபிர்களும் நம்புகிறார்கள். இப்ப மூசா நபியை மோசே என்று நம்புகிறார்கள், இப்ராஹிம் நபியையும் ஆபிரகாம் என்று நம்புகிறார்கள், இஸ்மாயில் நபியை இஸ்மவேல் என்று நம்புகிறார்கள், தாவூத் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தாவீது என்று நம்புகிறார்கள். இப்படி சில நபிமார்கள் காபிர்களிடத்திலும் இடம் பிடித்திருக்கிறார்கள். அதில்
இப்ராஹிம் நபியும் காபிர்களால் போற்றப்படுகிறார்கள். எந்த அளவுக்கு என்றால், இந்த யூதர்கள் சொல்கிறார்கள் இப்ராஹிம் நபி ஒரு யஹூதி என்று சொல்கிறார்கள். நசராணிகள் இப்ராஹிம் நபி ஒரு நசராணி என்று ஆளுக்கால் சண்டை பிடித்துக் கொள்கிறார்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், மாகான இப்ராஹிமு யஹூதியன், இப்ராஹிம் நபி யஹூதிய மார்க்கத்தை பின்பற்றியவர் அல்ல, வலா நஸ்ரானியன், அவர் ஒரு கிறிஸ்துவரும் அல்ல, வலாக்கின் கான ஹனீஃப முஸ்லிமா, அவர் தூய்மையான முஸ்லீம் என்று சொல்லிவிட்டு ஒமா கான மினல் முஷ்ரிகீன், அவர் ஒரு நாளும் இணை வைத்ததில்லை, இணை வைப்பவர்களில் ஒருவராக அவர் இருந்ததில்லை என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லி, இந்த யஹூதியாகவோ நசரானியாகவோ நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்ததே இல்லை. எனவே அவர் எங்க ஜமாத், எங்க கொள்கை, எங்கள் மார்க்கம் என்று நீங்கள் பேச முடியாது. அவர் தெளிவான முஸ்லிம் என்று நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சார்பாக அல்லாஹ் பேசுகிறார். யஹூதிகள் இப்ராஹிம் நபி எங்களுடைய ஆள் என்கிறார்கள், நசரானிகள் இப்ராஹிம் நபி எங்களுடைய ஆள் என்கிறார்கள். முஸ்லிம்களாகிய நாம் ஆபிரகாம் இப்ராஹிம் என்பவர் அவர் முஸ்லிம் ஜமாத்தை சேர்ந்தவர் என்கிறோம். இது அல்லாஹ் எப்படி இந்த வாதத்தை உடைக்கிறான் என்று பாருங்கள். வமா உம்சிலத்தி தௌராத்து வல் இன்ஜீலு இல்லா மின் பாதிஹி, அவர் வாழ்ந்து மரணித்ததன் பிறகுதான் தௌராத்தும் இன்ஜீலும் அருளப்பட்டது. எனவே அவர் யஹூதியாகவோ நசரானியாகவோ இல்லை என்று அல்லாஹ் மறுக்கிறார். அவர் மூத்தாயிட்டாரு, அதன் பிறகுதான் யஹூதிய மார்க்கமே உருவாக்கப்படுகிறது. அவர் மூத்தாகியதன் பிறகுதான் நசரா என்பது உருவாக்கப்படுகிறது. எனவே அவர் எப்படி யஹூதியாக நசரானியாக இருப்பார் என்று அல்லாஹ் கேள்வி கேட்டு, அவர் யஹூதியும் கிடையாது நசரானியும் கிடையாது, அவர் தெளிவான முஸ்லிம் என்று அல்லாஹ் அறிவிக்கின்றார். இந்த வசனம் இருக்கிறதே, ஒமா உம்சிலத்தி தௌராத்து வல் இன்ஜீலு இல்லா மின் பாதிஹி என்பது ஹதீஸ் கலையில இந்த வசனத்தை வைத்து பெரும் ஆய்வுகள் நடத்துவாங்க. அதாவது உலகத்தில் நடந்த ஒரு நிகழ்வு அது உண்மையா பொய்யா என்று பார்ப்பதற்கு இந்த வசனத்தை வைத்து ஆதாரம் காட்டுவார்கள். ஒரு குற்றத்தை நான் செய்ததாக சொல்வதாக இருந்தால் அக்காலத்தில் நான் வாழ்ந்திருக்க வேண்டும். நீங்க தௌராத்தை இப்ராஹிம் நபி பின்பற்றியதா சொல்றீங்க, ஆனா தௌராத்து அவர் காலத்தில் இல்லை என்றிருக்கும் பொழுது அவர் எப்படி பின்பற்றுவார்? அவர் இல்லை அக்காலத்தில். அப்படி சில ஹதீசுகளை அறிவிப்பார்கள் சில அறிவிப்பாளர்கள். அவங்க சொல்லுவாங்க எனக்கு முஹம்மது நபி சொன்னாங்க என்று. நாங்க என்ன செய்வோம்டா, இவர் வாழ்ந்த காலத்தை பார்ப்போம். ஆனால் இவர் நபியின் காலத்தில் சஹாபாக்களின் காலத்தில் இவர் வாழ்ந்தவர் கிடையாது. எனவே இந்த ஹதீஸை உடனே பொய் என்று மறுப்போம். ஏன்? இவர் நபியின் காலத்தில் வாழவில்லை. இவர் நபி மௌத்தாகியதன் பிறகு எத்தனையோ ஆண்டுகளுக்கு பிறகு பிறந்தவர். இவர் சொல்றாரு எனக்கு முஹம்மது நபி சொன்னான், சம்பந்தப்படாது. இந்த ஹதீஸ் பொய் என்று மறுக்கலாம். ஏன்? சந்தித்ததில்லை, அக்காலத்தில் வாழ்ந்ததில்லை. அப்படி பெரும் ஆதாரங்களுக்கும் உலகத்தில் நடக்கக்கூடிய எத்தனையோ பிரச்சனைகள் அது உண்மையா பொய்யா என்று பார்ப்பதற்குரிய ஒரு அளவுகோலாக அக்காலத்தில் இவர் வாழ்ந்தாரா இல்லையா என்று பார்ப்பாங்க. நீதிமன்றங்களிலும் இந்த வசனங்கள் கூடுதலாக எடுபடும். அக்காலத்தில் இந்நிகழ்வு நடக்கும் பொழுது இவர் அங்கே இருந்தாரா இல்லையா அதை பார்ப்பார்கள். அப்படி தௌராத்தையும் இன்ஜீலையும் இவர் பின்பற்றவில்லை, அவர் யஹூதியோ நசரானியோ கிடையாது என்று அல்லாஹ் மறுத்து விடுகிறார். அடுத்ததாக சகோதரர்களே, இப்ராஹிம் நபியின் வாழ்க்கையில உள்ள சில படிப்பினைகளை நாம் தெரிந்து கொள்வோம். உலகத்தில் எத்தனையோ பேர் பள்ளிவாசல் கட்டி இருக்கின்றாங்க. ஆனால் குர்ஆனில் நாம் பார்த்தால்
இந்த இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் கட்டிய பள்ளிவாசல் மட்டுமே குர்ஆனில் கூறப்பட்டிருக்கும். எத்தனையோ பேர் உலகத்துல பள்ளி கட்டி இருப்பாங்க, ஆனா இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பள்ளிவாசலை கட்டி எழுப்பினார் என்று அல்லாஹ் பேசுவார். இவருக்கு மட்டும் தனியான ஒரு இடம் குர்ஆனில் வழங்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லுகிறான், வைது யர்ஃபு இப்ராஹீமுல் கவாயித மினல் பைத்தி வ இஸ்மாயில். இப்ராஹிம் நபியும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் மக்கா பள்ளிவாசல் உடைந்து காணப்பட்டதா. அப்ப அந்த பள்ளிவாசலுடைய அத்திவாரம் பவுண்டேஷனிலிருந்து கட்டி வந்தார்கள் என்று அல்லாஹ் தஆலா பேசுகிறார். அப்ப பவுண்டேஷன் கூட சிதலடைந்து போய் இருந்தது இவர் மக்காவுக்கு செல்லும் போது. அப்ப அந்த பவுண்டேஷனை அத்திவாரத்தை இருந்து இவர் மக்கா பள்ளிவாசலை கட்டி எழுப்பினார் என்று அல்லாஹ் பேசுகிறார். ஏன் பேசுறான் தெரியுமா? இவர் மக்கா பள்ளிவாசலை கட்டி எழுப்பும் பொழுது இவர் செய்யும் அந்த சேவையை பார்த்து புகழ யாருமே கிடையாது. இவர் முழுக்க முழுக்க அல்லாஹுக்காக இஹ்லாஸாக தான் இதை செய்தார். அவ்வளோ இஹ்லாஸாக இருந்துச்சா அவர் செய்த அந்த அமல்ல. பள்ளிவாசலை கட்டினார் இல்லையா, இதுல இஹ்லாஸ் மட்டும்தான் இருந்துச்சு, முகஸ்துதி கிடையவே கிடையாது. இவர் கட்டி முடிச்ச உடனே என்ன சொன்னார் தெரியுமா? ரப்பனா தகப்பல் மின்னா, யா அல்லாஹ் இவ்வளோ பெரிய சேவையை செஞ்சிருக்கிறேன், உலகத்துல முதல்ல கட்டப்பட்ட பள்ளிவாசல் உடைந்து காணப்படுகிறது, அதை நான் கட்டி எழுப்பியிருக்கிறேன், யா அல்லாஹ் இதை நீ ஏற்றுக்கொண்டு எனக்கு நன்மையும் புகழையும் தந்தருள் என்று அதனுடைய புகழையும் மரியாதையும் கௌரவத்தையும் ரப்பிடம் எதிர்பார்த்தார்கள் இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அப்போ ஒரு அமலை செய்துவிட்டு தான் புகழப்பட வேண்டும் என்று விரும்பல, உடனே அல்லாஹ் கிட்ட சொல்றாரு, ரப்பனா தகப்பல் மின்னா. இத பாடமாய்க்குங்க. அமல் இபாதத்துகளை செய்த உடனே, ஊருக்கோ உலகத்துக்கோ சேவை செய்த உடனே ரப்பனா தகப்பல் மின்னா, யா அல்லாஹ் இதை ஏற்றுக்கொள், யா அல்லாஹ் உனக்காக வேண்டி செஞ்ச, யா அல்லாஹ் இதுக்குரிய நன்மை தாய் என்று அல்லாஹ்விடம் கூலி எதிர்பார்க்கணும். இது அப்படி இல்லையே, ஒரு கிணத்தை கட்டிட்டு நான் தான் செஞ்சேன்றோம், ஒரு சேவையை செஞ்சுட்டு நான் தான் உருவாக்கினேன். இதா மார்க்கம்? இதா இப்ராஹிம் நபி இடமிருந்து கற்றுக்கொண்ட பாடம்? உலகத்தில் எத்தனை பேர் சேவைகள் செய்து இருக்கிறார்கள், அது மாபெரும் சேவைகள். அந்த சேவைகளை அவர்தான் செய்கிறான் என்று யாருக்குமே தெரியாது. அப்படி இஹ்லாசுங்க. அப்படி சேவைகள் செய்துவிட்டு இஹ்லாஸை பேணணும். மக்கள் மத்தியில முகஸ்துதி மரியாதை எதிர்பார்க்க கூடாது. அல்லாஹ்வுக்காக செஞ்சுட்டு அல்லாஹ் கிட்ட மரியாதை எதிர்பார்க்கணும். அல்லாஹ் அந்த புகழை நம்ம குணம் தருவான். நம்ம போய் புகழ் தேடக்கூடாது, இந்த ரப்புல் ஆலமீன் குணம் தருவான் நமக்கு புகழை. அப்ப இப்ராஹிம் நபி பள்ளிவாசலை கட்டிட்டு முகஸ்துதி பெருமை அடிக்கல, பெனர் அடிக்கல. இப்ராஹிம் ஹாஜியார் கட்டியது என்று பெனர் போடல, துவா செஞ்சிட்டார். அவர் செஞ்ச துவா அவங்களுக்கும் மகனுக்கும் மட்டும்தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. இப்ப அல்லாஹ் என்ன செஞ்சிட்டான்டா, உலக மக்களுக்கே தெரியும் விதமா ஆக்கி விட்டான். எவ்வளவு பெரிய புகழ்ந்து பாருங்க. அவர் ரகசியமா யாருக்கும் தெரியாம கேட்ட அந்த துவா இன்றைக்கு உலக மக்களுக்கே தெரியுது. ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அந்த சமீஉல் அலீம், யா அல்லாஹ் நீ அறிந்தவனாக இருக்கிறாய், கேட்டுக்கொண்டிருக்கிறாய், பார்த்து கொண்டிருக்கிறாய், உனக்கு அனைத்தும் தெரியும் யா அல்லாஹ் என்று இறைவனிடம் துஆ பிரார்த்தனை செய்தார் என்பதனால் உலகத்துல அமல் இபாதத்துகள் நல்ல காரியங்களை செய்துவிட்டு மக்கள் மத்தியில புகழ் முகஸ்துதி எதிர்பார்க்காம ரப்புல் ஆலமீன்ட்ட அதற்குரிய ரஹ்மத்தை எதிர்பார்க்க வேண்டும் என்ற பாடமும் இதுல இருந்து நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்ததாக சகோதரர்களே, இன்னொரு படிப்பினை பாருங்கள். வாஹிதுனா இலா இப்ராஹீம வ இஸ்மாயில அன் தஹீரா பைத்தியலி தாயிஃபீன வல் ஆகிஃபீன வர் ருக்கை சுஜூத். இப்ராஹிம் நபிக்கும் அவருடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் அல்லாஹ் ஒரு வேலை கொடுத்தான். என்ன வேலைண்டா, அந்த தஹீரா பைத்திய, மக்கா பள்ளிவாசலை கூட்டி துப்புரவு பண்ணக்கூடிய அந்த முஅத்தின் வேலையை அவர்கள் இருவரும் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் அவர்களோடு ஒப்பந்தம் செய்து கொண்டான்.
உடன்படிக்கை செய்து கொண்டான், கைச்சாத்திட்டு கொண்டான். பாருங்க, இப்ராஹிம் நபிக்கும் இஸ்மாயில் நபியும் பாப்பாவும் மகனும் பள்ளிவாசல கூட்டி துப்புரவு பண்ணக்கூடிய அந்த வேலையை நீங்க ரெண்டு பேரும் கட்டாயம் செய்ய வேண்டும் என்று சும்மா சொல்லலையாம். வாஹிதுனா, ஒப்பந்தம் செய்து கொண்டோம், உடன்படிக்கை. அதாவது நீங்க இக்காரியத்தை செய்தே ஆக வேண்டும் என்று அல்லாஹ் அவங்களோட ஒப்பந்தம் பண்றது. பாருங்க, மக்கள் பள்ளிவாசல கூட்டுற துப்புரவு பண்றத கொஞ்சம் கழிச்சு பாக்குறாங்க. ஆனா ரப்புல் ஆலமீன் தன்னுடைய நண்பனுக்கு அந்த வேலையை கொடுத்திக்கிறான். எனவே பள்ளிவாசல்ல டாய்லெட்டை கழுவுவதோ அல்லது பள்ளிவாசல்ல கூட்டுவதோ பெருக்குவதோ சகோதரர்களே, அது இழிவு கிடையாது. நம்ம எல்லாரும் மனம் வந்து செய்யணும், மனம் வந்து செய்யணும். அப்ப டாய்லெட்ல ஒரு இடத்துல அசிங்கமா இருந்தா நம்ம இறங்கி அந்த வேலையை செய்வோம். பள்ளிவாசல்ல ஒரு இடத்துல ஊத்த குப்பை இருக்குதா, முஅத்தின கூப்பிட தேவையில்ல, நம்ம செய்வோம். ஏன்? அல்லாஹ் தன்னுடைய நண்பனுக்கு அந்த வேலையை கொடுத்தான். இந்த வேலை இழிவாய் இருந்தால், கேவலமாக இருந்தால், தன் நண்பனுக்கு அந்த அல்லாஹ் அந்த வேலையை கொடுத்திருக்க மாட்டான் என்று நினையுங்கள். இப்ராஹிம் நபி அல்லாஹ்வுடைய நண்பன் தான். ஆனா இந்த மாய் ஊத்த தொடக்கிற வேலையும் அல்லாஹ் அவருக்கு கொடுத்திருக்கிறான். எனவே சகோதரர்களே, பள்ளிவாசல்ல சிரமதானம் என்றால் ஓடோடி வரணுங்க, ஓடோடி வரணும். உலகத்துல எந்த வேலையை கூப்பிட்டாலும் ஓடுகிறோம். ஆனா பள்ளி வேலைண்டா மனம் இல்லாம இருக்கிறோம். அதுக்கு தான் ஓடி வரணும், ஆசை ஆர்வத்தோட. ஏன்? இப்ராஹிம் நபி, இஸ்மாயில் நபி போன்ற மன்னர்கள், மனித புனிதர்கள், அல்லாஹ்வுடைய அன்பை பெற்றவர்கள், உலகத்திலேயே மிக சிறந்த பள்ளிவாசலை கூட்டி துப்புரவு பண்ணார்கள் என்று அந்த வேலையை கண்ணியமாக நினைத்து ஒரு ஃபேன் வேலை செய்து கொண்டிருந்தால் நிர்வாகத்தை ஏசத்தவல்ல, நம்ம பண்ணுவோம். ஒரு இடத்துல ஊத்த இருக்கிறதா, நம்ம கழுவுவோம், நம்ம துப்புரவு செய்வோம் என்று அனைவரும் செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு வேலைதான் பள்ளிவாசலுக்கு வேலை செய்வது என்பதையும் இதுல இருந்து ஒரு பாடமாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக சகோதரர்களே, இப்ராஹிம் நபியுடைய வாப்பா காபீராக இருந்தார், ஆசர். இந்த ஆசர் அவர் தன்னுடைய குஃப்ரு கொள்கையில பெரும் உறுதி. எந்த அளவுக்கு உறுதிண்டா, இப்ராஹிம் நபி தன்னுடைய வாப்பாட்ட சொல்றாரு, யா அபதி இன்னி கத் ஜாஅனி மினல் இல்மி மாலம் யஅதிக, என் அருமை தந்தையே, உங்களுக்கு தெரியாத அறிவு எனக்கு வந்திருக்குது அப்படின்றார். உங்கள்கிட்ட இல்ல. அதாவது வாப்பாவோட மகனுக்கு அறிவு இருக்கின்றார். ஏன் அறிவுண்டா, கத் ஜாஅனி எனக்கு வந்திருக்குது என்றார், வஹியாக வந்திருக்கிறது. அதனால் வாப்பா உங்களுக்கு தெரியாத செய்தி எனக்கு தெரியும். எனவே ஃபத்தபிஇனி அஹ்திக சிராத்தன் சவியா, வாப்பாவே மகனாகிய என்னை நீங்க பின்பற்றுங்க, நான் உங்களுக்கு எது வழின்னு காட்டித்தாரேன் அப்படின்று மகன் சொல்றார். இப்ப வாப்பா பெரியவர் தான். இப்ராஹிம் நபி சொல்றாரு, வாப்பா உங்களுக்கு தெரியா, எனக்கு தெரியும், இறைவன்கிட்ட இருந்து எனக்கு வஹி செய்தி வந்திருக்குது, நான் உங்களுக்கு சொல்லித்தாரேன், நான் சொல்ற மாதிரி கேட்டு நடங்க என்று சொல்றாரு. அதாவது ஏகத்துவ கொள்கைக்கு வாங்க, குஃப்ரு கொள்கையில இருக்காதீங்க, சிலை வணக்கத்துல இருக்காதீங்க என்று உபதேசம் செய்கிறார். வாப்பா கேட்கிறாருல்ல, வாப்பாவுக்கு அந்த சிலையின் மீது அவ்வளோ நம்பிக்கை. எந்த அளவுக்கு நம்பிக்கைண்டா, தான் பிள்ளைய பார்த்து சொல்றாரு, லஅர்ஜுமன்னக, உன்னை கல்லால் எறிந்து கொலை செய்வேன் என்கிறார். வஹ்ஜுர்னி மலியா, போடா அப்படின்னு விரட்டி விடுறாரு. அவ்வளவு வெறுப்பு அவருக்கு மகனோட. லஅர்ஜுமன்னக என்பது, ரஜும் என்பது சாகும் வரை கல்லால் அடித்தல் என்ற அர்த்தம். சும்மா கல்லால் அடிச்சு விரட்டுறல்ல, கல்லால் அடிச்சு அடிச்சு துடிதுடிக்க வச்சு கொலை செய்யறது. அப்படி நான் செய்வேன் அப்படின்றார். வஹ்ஜுர்னி மலியாண்டா தன்னுடைய அடி உள்ளத்தால பேசி விரட்டி விடுறது, இங்க வராத அப்படின்னு.
எடுத்தறிஞ்சு பேசுறது. தன் மகனை பகைக்க ரெடி வாப்பா. தன்னுடைய குஃப்ர் கொள்கையில் அவ்வளவு உறுதி வாப்பாவுக்கு. இங்க மகனோ அல்லாஹ்வுடைய நண்பன் என்ற அந்தஸ்தில் உள்ளவர். இவரும் மாபெரும் கொள்கை உறுதியாளர். உலக மக்களுக்கு கொள்கை உறுதியை வெளிப்படையாக காட்டக்கூடியவர் இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவங்க. அங்க வாப்பா மகனையும் கொலை செய்யும் ரெடியா. குஃப்ர் கொள்கையில் அவரோ உறுதி. அவரு இப்ப வாப்பா விரட்டும் பொழுது இந்த இப்ராஹிம் நபி வாப்பாவுக்கு நாசமா போ, அழிஞ்சி போ என்றெல்லாம் ஏசல்லையா, அல்லது நான் என்னுடைய சஹாபாக்களை கூட்டிட்டு வந்து உங்களோட சண்டை பிடிப்பேன் என்று சொல்லல. குஃப்ர் கொள்கையில் உறுதியா இருக்கக்கூடிய வாப்பாவை பார்த்து இப்ராஹிம் நபி சொல்றாரு, சலாமுன் அலைக், வாப்பாவே உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும். வாப்பா என்னதான் குஃப்ர் கொள்கையில இருந்தாலும், ஏசினாலும் திட்டினாலும் விரட்டினாலும் சலாமுன் அலைக்கும் தான். இதான் எங்கட கொள்கை. சில ஏகத்துவவாதிகள் தங்களுடைய வீட்டில் வாப்பா அம்மாவோட பிரச்சனை வரும் பொழுது எதுல பிரியணுமோ அதுல தாங்க பிரியணும், கொள்கையில தான் பிரியும். மற்றபடிக்கு வாப்பாவுக்கு செய்ய வேண்டிய சேவைகள், நலன்கள், அவரை நலம் விசாரிப்பது, அதெல்லாம் நம்ம செய்யணும். வாப்பா வெறுக்கிறது, அவர் குஃப்ர் செய்யறாரு, அதனால அந்த கொள்கையால வாப்பா வெறுக்கிறது. இப்ப மகன் வாப்பாவை பார்த்து சலாமுன் அலைக்கும் சொன்னார், அல்லாஹ்ட சாந்தி உங்களுக்கு உண்டாகட்டும் சொல்லிட்டு, வாத்தசிலுக்கும் வமா ததுவுன மின் தூனில்லாஹ், வாப்பாவே உங்களை விட்டும் நீங்கள் எதையெல்லாம் வணங்குகிறீர்களோ அந்த தெய்வங்களை விட்டும் நான் விலகிக் கொள்கிறேன் என்று இப்ராஹிம் நபி சொல்லி விலகிக் கொண்டாராம். அப்ப குஃப்ர் கொள்கையில தன் மகனை கொலை செய்தாவது, கல்லால் எறிந்தாவது, விரட்டியாவது அக்கொள்கையில் வாப்பாவுக்கு உறுதியாக இருக்க முடியுமாக இருந்தால், இந்த உண்மையான ஏகத்துவ கொள்கையில் அதை விட உறுதியா எனக்கு இருக்கலுமே என்று சொல்லிட்டு, வாப்பா நான் உங்களை விட்டும் உங்கள் தெய்வங்களை விட்டும் நான் விலகிறேன் என்று அறிவித்தார். பாருங்க எப்படி கொள்கை உறுதி. அப்ப வாப்பாவும் கொள்கை உறுதி, மகனை வெறுக்க. இங்க மகனும் கொள்கை உறுதியாக இருக்கிறார், வாப்பா நான் உங்களை விலகிக் கொள்கிறேன், நீங்க வஹுஜுர்னி மலியாண்டீங்களே போடாண்டு அப்படின்னு சொல்ல மாட்டேன். லார்ஜு மன்னக்க கல்லால் அறிவேன் என்று நீங்க சொன்னீங்களே, அப்படி கல்லால் அடிக்கிறாள் நான் கிடையாது என்று மகன் வாப்பாவோட குழப்பமான சந்தர்ப்பத்தில் பேசின விதத்தை பாருங்க. கொள்கையிலையும் உறுதி, பண்பாடும் தான். இதுல பாருங்க, சில வாப்பமார் புள்ளகளுக்கு சொல்லி கொடுத்தீங்க, மகன் என்ன வாப்பான்னு கூப்பிடாத அபின்னு கூப்பிடு. வாப்பாக்கு சந்தோஷமாயி நம்மட புள்ளகள் எல்லாம் அபின்னு தான் கூப்பிடும். ஆனா இங்க இப்ராஹிம் நபி தண்ட வாப்பாவை அபின்னு கூப்பிடாம யா அபத்தின்றாரு. அபத்தி அபின்னு வரல குர்ஆன்ல, யா அபத்தின்னு வருது. அப்படின்னா இந்த அப தீ இருக்குதானே, இது மஹப்பத்தா, அது என் அருமை தந்தையேன்னு கருத்து. அபின்றதை விட அபத்தீண்டும் பொழுது கருத்து கூட, என் அருமை தந்தையே அப்படின்றாரு. குழப்பமான, அவர் அதுல உறுதியா இருக்காரு, இவர் இதுல உறுதியா இருக்கிறாரு, குழப்பம் விரட்டுறாரு. அந்த டைம்ல என் அருமை தந்தையே அப்படின்றாரா. இதெல்லாம் குர்ஆன்ல பாருங்க. ஒவ்வொரு வசனத்தையும் பார்க்கும் பொழுது ஏகப்பட்ட படிப்பினைகளை நாம் அறிந்து கொள்ள முடியும். அடுத்ததாக சகோதரர்களே, இன்னொரு விஷயத்தையும் நாம் அறிந்து கொள்வோம். இப்ராஹிம் நபி தர்க்கவியல், லொஜிக், ஞானம் உள்ள ஒரு மனிதராக இருந்தார். ஒரு சாதாரண மனிதர் என்று சொல்லாம ஒரு பெரும் அறிவார்ந்த லொஜிக்கா பேசுவார். ஒரு ஆள் ஒன்று பேசி வெட்டு போட்டா அதுக்கு அவர் வெட்டு போட்டு பேசி வெல்லுவார். அப்ப இப்ராஹிம் நபியின் வாழ்க்கையிலிருந்து பெற வேண்டிய பாடம் என்னவென்றால், நாம் தர்க்கவியல், லொஜிக் என்ற ஒரு கலை இருக்கின்றது. அந்த கலையை நம்ம படிக்கணும். இல்லாட்டி நம்மளை தட்டி விட்டு போய்த்துருவாங்க. நான் ஒரு நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு கற்றுத்தருவேன்.
இஸ்லாம் உண்மையான மார்க்கம் என்பதற்கான ஆதாரம் என்ன? உலகத்தை அல்லாஹ் தானே படைச்சான், என்ன ஆதாரம்? அதை இன்ஷா அல்லாஹ் ஒரு நாளைக்கு நம்ம கற்றுக்கொள்வோம், ஆதாரத்தோட, ப்ரூஃபோட. அப்ப தர்க்கவியல் லொஜிக் என்ற இந்த ஒரு கலை இருக்கின்றது, இதை நம்மளும் படிக்கணும். படிச்சு இஸ்லாத்தை நிலைநாட்ட அக்கலையை பயன்படுத்தணும் உண்மைக்காக வேண்டி. இங்க பாருங்க, இப்ராஹிம் நபி எந்த அளவுக்கு ஒரு தர்க்கவியல் ஞானம் உள்ள ஒருவராக இருந்தார் என்றால், இவர் பிரச்சாரம் செய்யும் பொழுது இவருடைய பிரச்சாரம் நாட்டு அரசனுக்கும் தெரியுது. அரசன் இவரை அழைக்கிறான் ஹாஜ்ஜ இப்ராஹிம, விவாதத்திற்கு. விவாதம், டிபேட். இப்ப இவர் பயந்து ஓடல, அல்லது பிறகு பார்ப்போம் என்று விடல, அழைத்த உடனே போறார். அரசன் மாளிகைக்கு போயிட்டு அரசனோட டிபேட், விவாதம். என்ன விவாதம்? இப்ராஹிம் நபி அல்லாஹ்வை பத்தி சொல்றார். ரப்பி அல்லதி யுஹ்யி வைமீத், என் இறைவன் உயிராக்குவான் மரணிப்பான், இது என்ற ரப்புட வேலை அப்படின்னு சொல்லி அல்லாஹ் பத்தி ஐன சொல்லும் பொழுது, அந்த அரசன் அவனை நும்ரூத் அப்படின்றாங்க. இது மக்கள் மத்தியில பிரபல்யம். ஆனா வஹீல எங்கேயுமே அந்த மன்னனின் பெயர் நும்ரூத் என்று இல்லை. இது மக்கள் மத்தியில பிரபல்யம், இந்த மன்னன் நும்ரூத் அப்படின்னு சொல்லி. ஆனா குர்ஆன்லயோ ஹதீஸ்லயோ அந்த மன்னுடைய பெயர் நும்ரூத் என்று உத்தியோகபூர்வமா வராத்தால ஒரு அரசன் என்றுதான் நாங்க பேசும் பொழுது பேசுவோம். அப்ப இந்த அரசன் சொல்றான், அனௌஹி வௌமீத், நானும் உசுராக்குவேன் நானும் மௌத்தாக்குவேன், எனக்கு 7 முடு போட்டு விட்டான். அரச சபையில மந்திரிகள் இப்பாங்க, மக்கள் இப்பாங்க, ஒரு பெரிய விவாதம். இப்ராஹிம் நபி சொன்னதை உடைச்சு விட்டான். இப்ராஹிம் நபி சொன்னது என்னண்டா, இந்த உயிராக்குவது மரணிப்பது இது ரப்புடைய வேலை மட்டும்ன்ற. இவன் சொல்றான் அந்த வேலை எனக்கு செய்யணும். இவன் என்ன அர்த்தத்துல சொல்றான்டா, 2 பேரை கொண்டு வர்றது, ஒரு ஆளை கொல்றது. இப்ப இவருடைய ஹயாத்தை இல்லாமாக்குறது, கொலை செய்யறது, மரணிக்க செய்யறது. இன்னொரு ஆளை கொல்றது இல்ல, அவர் அப்படியே விடுறது. இப்ப இந்த அரசன் தான் இவனுக்கு வாழ்க்கை கொடுத்தான். அப்ப இந்த மடையை என்ன சொல்றான்டா, உசுரோட ஈக்கிறவனுக்கு உசுறு கொடுக்கலாம். அதுதானே இந்த அரசன் சொல்றான். இப்ப மக்களை மயக்கிறது. இப்ராஹிம் நபி என்ன செஞ்சார்னா, திருப்பி பேச முடியாத அளவுக்கு ஒரு வாதத்தை வைக்கிறார். திருப்பி இதுக்கு பதில் அளிக்கவே இயலாது, அப்படியான ஒரு வாதம். என்ன வாதம் என்றால், அல்லாஹ் தஆலா சூரியனை கிழக்கிலிருந்து உதிக்க செய்கிறார், நீ அதை மேற்கிலிருந்து உதிக்க செய்வாயாக என்று கேட்டவுடனே ஃபபுஹித்தல்லதி கஃபர், அவனுக்கு மறுபதில் சொல்லிக்கலாம். அந்த அரசன் அந்த டிபேட்டில் தோத்து போனான் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனில் பேசுகிறார். ஏண்டா செஞ்சு காட்டணும். சூரியன் கிழக்குல இருந்து ஒரு நாள் உதிக்குது, நீ ஏழும்டா நாளைக்கு மேற்குல இருந்து உதிக்க வை பார்ப்போம். இப்ப பாருங்க, இந்த அரசன் கிழக்கிலிருந்து ஓ அல்லாஹ் உதிக்க செய்யவில்லை, நான் தான் உதிக்க செய்கிறேன் என்று சொல்லி இருக்கலாமா இல்லையா? அவன் அப்படி சொல்லல. இப்ராஹிம் நபி சொல்றாரு கிழக்கிலிருந்து சூரியனை உதிக்க செய்வது அல்லாஹ். இவன் மாத்தி பேசிக்கலாமா இல்லையா? கிழக்கிலிருந்து சூரியனை நான் தான் உதிக்க செய்யறது, ஏழுனா ஒரு ரப்புட்ட சொல்லி மேற்கிலிருந்து உதிக்க செய்ய சொல்லிக்கலாமா இல்லையா? அவன் அப்படி சொல்லல. ஏன்? அவன் அப்படி சொல்லி இருந்தா உடனே பெரும் பொய்காரனாக அங்கு வெளிப்படும். ஏன் அப்படி பொய்காரனா வெளிப்படும் என்றால், நீயா கிழக்கிலிருந்து சூரியனை உதிக்க வைக்கிறது இல்லை. ஏன்? உன் வாப்பட காலத்திலையும் கிழக்குல இருந்தா சூரியன் உதிக்கிற, நீ பிறக்க முதலிருந்து சூரியன் கிழக்குல இருந்தா உதிக்குது. அப்ப நீ தான் உதிக்க செய்யற கிழக்குல இருந்தா எவ்வளவு பெரிய பொய். அப்ப கேட்ட கேள்விக்கு யோசிச்சு பார்க்கிறான், பதில் சொல்ல இயலாது. உடனே ஐன தலகுனிவான் அந்த காஃபிருக்கு. அப்ப பாருங்க, இந்த மாதிரியான தர்க்கவியல் ஞானம் நமக்கும் தேவை. சிலாக்களோட இது இல்ல, இது கூடும் கூடாது என்று பேசும் பொழுது
4 கேள்வி கேட்ட உடனே அவுட் ஆயிடுறோம். அதுக்கு மறு கேள்வி கேட்பதற்கு நமக்கு பதில் தெரிகிறது இல்லை. அந்த மாதிரி தர்க்கவியல் ஞானம், லாஜிக் நமக்கும் தேவை. ஏனென்றால் இஸ்லாத்தை உயிர்ப்பிப்பதற்கு அந்த மாதிரியான ஒரு கலை ஒன்று இருக்குது. இந்த கலையை பட்டிமன்றம் என்ற பெயர்ல சிறுவர்களுக்கும் அதை நடைமுறைப்படுத்துறாங்க. பட்டிமன்றம் என்ற பெயர்ல, மன்றங்கள் என்ற பெயர்ல, விழாக்கள் என்ற பெயரில் சிறுவர்களுக்கும் இந்த மாதிரியான ஒவ்வொரு தலைப்புகளை கொடுத்து ஒரு ஆளுக்கு பதில் சொல்றது, அப்படி பழக்கிறாங்க. இங்கேயும் இடமளித்தால் பழக்கலாம். பாடசாலைகள் எல்லாம் பழக்கிறாங்க. இப்படியான பட்டிமன்றங்கள் என்ற பெயர்ல இப்படியான ஒரு தலைப்புகளை கொடுத்து பிள்ளைகள் சீரழிய காரணம் பாப்பாவா உம்மாவா அப்படின்னு ஒரு தலைப்பு. இரு மாணவர்களை பிரிச்சு அவங்களுக்கு மத்தியில ஒரு டிபேட்டை உருவாக்குறது. சிறு வயதில இருந்தே அவர்களுக்கு அந்த ஞானத்தை ஊட்டி வளர்க்கணும். அப்படி வளர்த்தா பேச்சால் இஸ்லாத்தை வெல்ல முடியாத அளவுக்கு அறிஞர்களை உருவாக்க முடியும். வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் இப்ராஹிம் நபியின் வாழ்க்கையிலிருந்து பல்வேறுபட்ட படிப்பினைகளையும் பெற்று நல்வாழ்வு வாழக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வானாக. வாஹிர்துவான அல்ஹம்துலில்லாஹ். இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுضلில்ஹு ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். அன்புள்ள சகோதரர்களே, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹுடைய நண்பன் என்ற பெரும் அந்தஸ்தை அடைந்தாலும் அல்லாஹ் அவரை சோதித்தான் என்பதை விளங்கணும். ஏகப்பட்ட சோதனைகளையும் கஷ்டங்களையும் அல்லாஹ் கொடுத்தான். நம்முடைய ஒரு நெருங்கிய நண்பராக இருந்தால் அவருக்கு கஷ்டம் வரக்கூடாது, துன்பம் வரக்கூடாது என்றே நாம் எல்லாம் விரும்புவோம். ஆனா அல்லாஹ் தஆலா தன்னுடைய நண்பன் என்ற இடத்தில் வைத்தாலும் ஏகப்பட்ட பல்வேறுபட்ட சோதனைகளை அல்லாஹ் கொடுத்து கொண்டே இருந்தார். அவர் அல்லாஹ்வுடைய நெருங்கிய நண்பராக இருந்தாலும் பாப்பாவுக்கு இஸ்லாம் என்கின்ற மாபெரும் பாக்கியத்தை அல்லாஹ் வழங்கல்ல. அப்ப அல்லாஹ் யாரையும் சோதிப்பான் என்பதை நம்ம வழங்கணும். நான் இவ்வளவு தொழுகிறேன், எனக்கா நோய்? எவ்வளவு பேர் இருக்கான், தொழுகையும் இல்ல, வணக்க வழிபாடுகளும் இல்ல, ஆனா ஒரு நோயும் இல்லை, என்ன அழகா வாழ்றான் என்றெல்லாம் கவலைப்படப்படாது. அதுக்கெல்லாம் இப்ராஹிம் நபியுடைய வாழ்க்கையில பாடம் இருக்கிறது. ஏன் பெரும் அந்தஸ்துகள் அல்லாஹ் கொடுக்குறான், ஆனா பிள்ளைய அறுக்க சொல்றான், பாலைவனத்துல கொண்டு போய் விட்டுட்டு வர சொல்றான், கஷ்டங்களை கொடுக்குறான், பல இடங்களுக்கும் பிரச்சாரம் செய்யும்படி சொல்கிறான், அவருடைய மனைவியை அலைய விடுறான் அங்கேயும் இங்கேயும், அவருடைய பிள்ளையை நீர் தாகத்தால் துடிக்க விட்டான். இதெல்லாம் நடக்கும். எவ்வளவுதான் நம்ம நல்லவங்களா இருந்தாலும் இறைவனுடைய சோதனை ஒன்று இருக்குது, வரும் என்பதையும் நாம் புரிந்து கொள்ளணும். இறுதியாக சகோதரர்களே, இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஏகத்துவ பிரச்சாரம் செய்யும் பொழுது முழு மக்களும் ஒன்று கூடி அவரை நெருப்பில் போட்டார்கள் என்பதை நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம். அந்த நெருப்பு எப்படியாப்பட்ட நெருப்பு என்றால், காலுபுனு லஹு புன்யானன், ஒரு கட்டடத்தை கட்டுங்கள், அந்த கட்டடத்துக்குள் பெரும் பெரும் நெருப்புகளை போட்டு அதற்குள் அவரை போடுங்கள் என்று அப்படித்தான் போட்டாங்க. கொஞ்சோண்டு விறக கூட்டி நெருப்பை பத்த வச்சு சும்மா தூக்கி போடல, பூமிக்குள்ளேயோ அல்லது பூமிக்கு மேலேயோ கட்டடம் கட்டி அதுக்குள்ள நெருப்பை போட்டு அதுக்குள்ளதான் ஆளை போட்டது. வெளியாகி வரையலாது, அந்த நெருப்புல வெந்து சாகணும். அப்ப அல்லாஹ்வுக்காக வேண்டி சேவை செய்தவருடைய இறுதி நிலையை பாருங்க, அந்த மக்கள் என்ன செய்தது என்று. அப்ப நம்ம தெரிய வேண்டிய செய்தி என்னவென்றால், இந்த மாதிரி நெருப்பு நமக்கும் வைப்பாங்க, ஏச்சி பேச்சுகள் துன்பங்கள் நம்மளை நோக்கியும் வரும். அந்த நெருப்பில் போடப்பட்டதன் பிறகுதான் இப்ராஹிம் நபி தன்னுடைய பிரச்சாரத்தை வீரியமாக மேலும் மேலும் மேற்கொண்டார்.
அப்படி சோதனைகள் கஷ்டங்கள் வரும் பொழுது பயந்து இந்த ஏகத்துவ கொள்கையை விட்டு ஓடிவிடக் கூடாது. நெருப்பில் போட்டாலும் நான் தௌஹீதுவாதி என்று நிக்கணும். அதான் அவர வாழ்க்கையிலிருந்து பெற வேண்டிய பாடம். அதைத்தான் அல்லாஹ் சொல்றான், இப்ராஹிம் நபியின் மார்க்கத்தை பின்பற்றி. அவர் நெருப்பில் போடப்பட்டார். அந்த நிலை உனக்கு வந்தாலும் மனிதா, தீனுல் இஸ்லாத்தை விட்டு ஓடிராத. ஏகத்துவவாதிகளாக இருந்த பல பேர் சில ஆண்டுகளுக்கு முன்னால் ஏற்பட்ட பிரச்சனைகளினால் அவர்கள் போய் பிதஅத்துவாதிகளோடு சேர்ந்து கொண்டார்கள். எவ்வளவு பெரிய நஷ்டம் அது. 4 பேர் ஏசினானாம், 4 பேர் வந்து செக் பண்ணானாம், 4 பேரை வந்து கைது செஞ்சானா, இவன் பயந்துட்டான். இவனை 4 தடவை விசாரிச்ச உடனே பயந்துட்டான். அங்க உசுரே போற அளவுக்கு நெருப்புல போட்டாங்க. அப்பையும் ஹஸ்பி அல்லாஹ் வனியமல் வக்கீல் அப்படின்றார். அல்லாஹ் பார்த்துக்குவான், அல்லாஹ் எனக்கு போதும்டார். அப்படி நிக்கணும் பாருங்க. சாபி டாக்டர் சொன்னார் இல்லையா, நான் போகும்போது இறைவா உன்னை நம்பித்தான் போறேன். அந்த வார்த்தையை உலக மக்கள் இன்றை பாராட்டுறாங்க. அதெல்லாம் இப்ராஹிம் நபியின் வாழ்க்கையிலிருந்து பெற வேண்டிய படிப்பினைகள்ல உள்ள சாரம்சம். இதெல்லாம் நம்ம எல்லாருக்கும் தேவையானது சகோதரர்களே. ஏகத்துவவாதிகளுக்கு தான் பிரச்சனை வரும். வேற எந்த ஜமாத்தாக்களையும் யாரும் வந்து குழப்பம் பண்ண மாட்டாங்க. இதுக்கு தான் குழப்பம் வரும். புனிதம் ஏதோ, உண்மை ஏதோ, அதற்கு தான் நிறைய பிரச்சனைகளை போடுவாங்க. எனவே இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு குழப்பங்களுக்கு ஏமாந்துராம இந்த ஏகத்துவத்துல உறுதியா இருக்கணும். இந்த ஏகத்துவத்தை விட்டு போனோம்டா இதை விட பெரிய நெருப்பிக்குது, இதை விட பெரிய கைதிக்குது. 70 மூல சங்கிலியால கட்டி கொண்டு போறது, தலையால நடக்க விடுவானா அல்லாஹ் இறை மறுப்பாளர்களை. அல்லாவை மறுப்பதுதான் குஃபுர், இறைவனை வணங்குவதுதான் ஏகத்துவம். அதுக்குத்தான் தௌஹீத் என்கிறது. எனவே தௌஹீத்வாதிகளாக வாழணும், ஏகத்துவவாதிகளாக வாழணும், இக்கொள்கையில தான் வாழணும். இந்த கொள்கையை விட்டு நெருப்பில் போட்டாலும் நான் விலக மாட்டேன் என்ற உறுதியை கடைபிடியுங்கள். வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் கொள்கையில் உறுதிமிக்க நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையை கடைபிடித்து வாழக்கூடிய நல்ல மக்களாக ஆக்கியருள்வானாக. வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கின்ற உயர்தரமான சுவர்க்கத்தை தந்தருள்வானாக. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.